இன்றைய முக்கிய செய்திகள். அதிமுக கூட்டணி தொகுதி பங்கீடு சிறப்பு தொகுப்பு. 29+9 ஃபார்முலா. எடப்பாடியின் அதிரடி முடிவு. பாஜக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எத்தனை சீட்டுகள்? தமிழக அரசியல் களம் தற்போது அனல் பறக்க தொடங்கியுள்ளது. சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அனைவரின் பார்வையும் இப்பொழுது அதிமுக கூட்டணி பக்கம் திரும்பியுள்ளது. யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள்? இதுதான் இன்றைய ஹாட் டாபிக். குறிப்பாக பாஜக மற்றும் டிடிவி தினகரனின் அமமுக கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி எத்தனை இடங்களை ஒதுக்கப் போகிறார்? 60 இடங்களை கேட்ட பாஜக இப்பொழுது 20 இடங்களுக்கு இறங்கி வந்திருப்பது ஏன்? எடப்பாடியின் பிடிவாதம் வென்றதா? விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் நாம் பார்ப்போம். பாஜக உடனான இழுபறி மற்றும் எடப்பாடி நிலைப்பாடு. அதிமுக கூட்டணியில் தேசிய கட்சியான பாஜக ஆரம்பத்திலிருந்தே அதிக இடங்களை கோரி வந்தது. சுமார் 60 தொகுதிகள் வரை வேண்டும் என்று டெல்லி மேலிடம் அழுத்தம் கொடுத்ததாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதில் மிகவும் உறுதியாக இருந்தார். தமிழகத்தில் அதிமுக தான் பெரிய கட்சி, எனவே அதிக இடங்களில் தாங்களே போட்டியிட வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார். பலகட்ட திரைமறைவு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் பாஜக இப்பொழுது இறங்கி வந்துள்ளதாக தெரிகிறது. ஏன் தெரியுமா? அதாவது 29 தொகுதிகளை பாஜகவிற்கு ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளது. காங்கிரஸை விட ஒரு படி மேலே இருக்க வேண்டுமென்ற பாஜகவின் கௌரவ பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வாக அமைந்துள்ளது. டிடிவி தினகரன் மற்றும் அமமுகவின் கணக்கு. அடுத்ததாக இந்த தேர்தலில் ஒரு முக்கியமாக திருப்பமாக பார்க்கப்படுவது டிடிவி தினகரனின் அமமுக தொடக்கத்தில் பாஜக வழியாக அதிமுகவிடம் சுமார் 13 தொகுதிகளை அமமுக கோரியது. பழைய கசப்புகளை மறந்து கூட்டணிக்குள் வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இடங்களை ஒதுக்குவதில் மிகவும் கராராகவே செயல்பட்டு வருகிறார். 13 இடங்கள் கேட்ட அமமுகவிற்கு தற்போது 9 தொகுதிகள் மட்டுமே வழங்க அதிமுக முன்வந்துள்ளது. தென் மாவட்டங்களில் அமமுகவுக்கு இருக்கும் செல்வாக்கை மனதில் வைத்தே இந்த 9 இடங்கள் உறுதி செய்யப்படலாம் என தெரிகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் எடப்பாடியின் இந்த செக் அரசியல் டிடிவி ஆதரவாளர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாமக மற்றும் இதர கட்சிகளின் பங்கு. கூட்டணியின் மற்றொரு பலமான தூண் அன்புமணி ராமதாஸின் பாமக. பாமகவிற்கு சுமார் 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் கசிகின்றன. வன்னியர் வாக்கு வங்கியை தக்கவைக்க அதிமுக பாமகவிற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. இவர்கள் தவிர கூட்டணியில் உள்ள சிறிய கட்சிகளுக்கு தலா 1 அல்லது 2 இடங்கள் விகிதம் ஒதுக்கப்படலாம். அதிமுகவை பொறுத்தவரை திமுக 170 இடங்களில் நேரடியாக போட்டியிட திட்டமிடப்பட்டுள்ளதால் தானும் சுமார் 160 முதல் 170 இடங்கள் களங்காண வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளது. அப்போதுதான் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை தனித்து அடைய முடியும் என்பதில் எடப்பாடியின் கணக்கு. அடுத்த கட்ட நகர்வுகள். எப்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு? அதிமுக நிர்வாகிகள் தரப்பில் கேட்கப்பட்ட போது பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிந்துவிட்டன என்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மார்ச் 17ஆம் தேதி முதல் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் மற்றும் தொகுதி பங்கீடு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக 29+9 என்ற இந்த ஃபார்முலா அதிமுக கூட்டணியில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துமா அல்லது தொகுதி ஒதுக்கீட்டில் மீண்டும் மோதல்கள் வெடிக்குமா? எடப்பாடி பழனிசாமி இந்த ராஜதந்திரம் தேர்தலை எப்படி மாற்றியமைக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற உடனுக்குடன் அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.